லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம வித்தியாசமான ஒரு ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஜென்சி கிட்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள்ல இன்னைக்கு நம்ம கேள்விப்பட்டுகிட்டே இருப்போம். இந்த ஜென்சி கிட்ஸுக்கான ஒரு எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த காணொலியுடைய முக்கியமான விஷயமாகவே இருக்குது. ஏன் இந்த ஜென்சி கிட்ஸ்க்காக இந்த ப்ரெடிக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த ஜென்சி கிட்ஸை யாரெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1997 2012 வரைக்கும் பிறந்த இந்த நபர்களை தான் நம்ம ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஜென்சி கிட்ஸுக்கான காரணம் அப்படின்னு பார்க்குறப்ப இவங்களுக்கு தான் டெக்னாலஜிக்கல் வைஸில் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே ரொம்ப அறிமுகமான ஒரு காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 97 2012 வரைக்கும் நிறைய அப்கிரேடான வெர்ஷன்ஸ் எல்லாமே இவங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க. இப்போ இண்டோ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜியில் இந்த ஜென்சி கிட்ஸுக்குரிய பிறந்திருக்கக்கூடிய டைமிங் வச்சு பார்க்குறப்ப 97 வெஸ்டர்ன் ஆஸ்ட்ராலஜியில் இருக்கக்கூடிய முக்கியமான கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைரான், ப்ளூட்டோ, நெப்டியூன், யுரேனஸ். இதனுடைய பிளேஸ்மெண்ட்ஸ் பார்க்குறப்ப கைரான் துலாம் ராசியில் இருக்கு. அதுக்கப்புறம் ப்ளூட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய பிளானட் மகரத்தில் இருக்கு. நெப்டியூன் பார்த்தீங்க அப்படின்னா கும்பத்திலையும், யுரேனஸ் மீனத்திலையும் இருக்கக்கூடிய விஷயத்தையே பார்க்குறோம். இதெல்லாம் எப்படி நம்ம இண்டோ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜியில், இந்தியன் ஆஸ்ட்ராலஜியில் குரு, சனி, சுக்கிரன், புதன் சொல்கிறோமோ அது மாதிரி வெஸ்டர்ன் ஆஸ்ட்ராலஜியில் ப்ளூட்டோ, யுரேனஸ், நெப்டியூன், கைரான் எல்லாம் ஒரு வெஸ்டர்னில் இருக்கக்கூடிய ஹெவன்லி பாடிஸ், அதுவும் நம்ம பிளானட்ஸாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க. இப்போ இதை வச்சு பார்க்குறப்ப துலாம் ராசி அப்படின்னாலே டெக்னாலஜி ஓரியன்டான ஒரு விஷயம். அங்கே கைரான் இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் இவங்க பிறந்ததுனால இவங்க பாட்டப்ல இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டெக்னாலஜிஸோட கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய கிட்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்சிஸ். அதுக்கப்புறம் வாங்க மகரத்தில் இருக்கக்கூடிய ப்ளூட்டோ எப்பவுமே எப்படிப்பட்ட ஒரு பிளானட் அப்படின்னா நிறைய ரெவல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கும். அப்போ பிரேக்கிங் த வேர்ல்டு டேர்ம்ஸ், கேப்ரிகான் அப்படின்னு சொல்றது மகரத்தோட வீடு. அப்போ பிரேக்கிங் த வேர்ல்டு டேர்ம்ஸ் அப்படிங்கிறதுல உலகளாவிய இருக்கக்கூடிய சிந்தனைகள்ல ஒரு மாற்றம் கொண்டு வரும். அதனாலதான் இந்த ஜென்சி கிட்ஸ் ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய நடைமுறைகளை எதுவுமே பின்பற்றாம தனக்குன்னு ஒரு ட்ராக்கை நோக்கி போகக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது. ஸ்மார்ட் போன்ஸ் மாதிரி கேஜெட்ஸ்க்கு நிறைய அடிமையாகக்கூடிய விஷயங்களும் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிறந்ததே டெக்னாலஜிக்கலான ஒரு ஏரால. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் பார்க்குறோம். நெப்டியூன் கும்பத்தில் இருக்கிற விஷயம். அப்போ கும்ப வீடு அப்படின்னு எடுத்தாலே லாபங்கள் எல்லாமே அப்போ நெப்டியூன் எப்படிப்பட்ட ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்தா புரட்சிகளை உண்டு பண்ணக்கூடியது. அப்போ லாபகரமான புரட்சிகள், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, கிரிப்டோ காயின்ஸ், பிட்காயின், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஜென்சி கிட்ஸ் வளர 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 இந்த சமுதாயத்தில் நிறையவே அறிமுகமாயிருக்கிறத பார்க்க முடியும். யுரேனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனோவேஷன்ஸ். யுரேனஸ் பார்த்தீங்கன்னா மீனத்தில் இருக்கிறத பார்க்க முடியும். அப்படி பார்க்குறப்ப குருவுடைய வீடு அப்படிங்கிறதுனால நிறைய இனோவேஷன்ஸும் இவங்க வளர வளர கிடைச்சிட்டே இருந்திருக்கும். இவங்க பார்க்காத டெக்னாலஜியே இருக்காது. நிறைய விஷயங்கள்ல அப்கிரேட் அப்படிங்கிற வார்த்தையே இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வந்திருக்கும். இப்படியாக இருக்கக்கூடிய இந்த ஜென்சி கிட்ஸுக்கு ஏன் ஒரு ப்ரெடிக்ஷன் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே லைஃப் எப்போ புரிதல் ஆரம்பிக்கும் அப்படின்னா இந்த இயர் ஆஃப் 14 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 14 வயசுக்கு மேலே அந்த அடலசன்ஸ் பீரியட்ல தான் லைஃப்னா என்ன அப்படிங்கிற ஒரு புரிதல் கிடைக்க ஆரம்பிக்கும். அப்படி அந்த புரிதல் ஆரம்பிச்சு 29 வயசு வரைக்கும், இப்போ இருக்கிறதுல 14 29 வரைக்கும் இருக்கக்கூடியவங்க தான் இந்த ஜென்சி கிட்ஸ். அப்போ வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்த எப்படி தீர்மானிக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப ஃபோக்கஸாக இருக்க வேண்டிய இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 14 to 30 இந்த பிட்வீன் இருக்கக்கூடிய வருஷங்கள்ல தான் அவங்க தங்களை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதனால தான் நம்ம இந்த ப்ரெடிக்ஷன் கொடுக்குறோம். 14 to 30 இருக்கிறவங்களுக்காக இந்த ப்ரெடிக்ஷன் இருக்கும். அப்படிங்கிறப்ப இதுல எதெல்லாம் இன்க்ளூசிவா இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறப்ப எஜுகேஷன், கெரியர், அதுக்கப்புறம் ஃபேமிலியும் ரிலேஷன்ஷிப்பும் எப்படி அமைய போகுது அப்படிங்கிற இந்த ஃபோக்கஸ்ல தான் இந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம கொண்டு போக போறோம். ஏன் இந்த ஜென்சி கிட்ஸுக்கு கொடுக்குறோம்னா இந்த 30 வருஷத்தை அவங்க கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் 30 வருஷத்தை அவங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அடுத்த 30 வருஷத்துக்கு அவங்க கவலை இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ள வர முடியும். இந்த கைடன்ஸ் அப்படிங்கிற விஷயம் ஆஸ்ட்ராலஜிக்கலாகவும் சரி, வேர்ல்டு வைடு நடக்கக்கூடிய சில எலமெண்ட்ஸையும் கனெக்ட் பண்ணி கொடுக்கறதுனால உலகளாவிய அளவில் தங்களை எப்படி நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறத இந்த ஜென்சி கிட்ஸ் புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்திலையும் இவங்களை எப்படி பேரண்ட்ஸ் கையாளணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு பேரண்டிங்கான ஒரு சஜஷனாகவும் தான் இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் அமைய போகுது. இது ஒரு குறிப்பிட்ட முயற்சியாக நம்ம இந்த மே மந்த்ல இருந்து கொடுக்குறோம். ஏன் மே மந்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மந்த் பார்த்தீங்கன்னா நிறைய ஹை கெரியருக்கான விஷயங்கள், அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கும். ஒரு லைஃப்ல இந்த மே மாசம் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த கட்டம் எதை நோக்கி டிராவல் பண்ண போறோம் அப்படிங்கிறத ஜென்சி கிட்ஸ் முடிவு செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த மே மாதம் வர்றதுனால மே மாதத்துலேருந்து இந்த ப்ரெடிக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறோம். இது ஒரு நல்ல முயற்சி அப்படின்னு நினைக்கிறேன்.
மாணவர்களுக்கு குறிப்பாக அவங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறதுக்கு தங்களுடைய கிரகநிலைகளை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த இண்டஸ்ட்ரீஸில் ஃபோக்கஸ் பண்ணுறப்ப இன்னும் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த ஜென்சி கிட்ஸ்க்கான ப்ரெடிக்ஷன் கொடுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ்க்கு இந்த மே மந்த் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கன்னி அப்படின்னு சொன்னாலே புதனுடைய கண்ட்ரோலில் வரக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறதுனாலையும் ரொம்ப மென்மையாக இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறது கன்னி தான். திரிகோண வீட்டினுடைய கார்னரில் இருக்கிறதுனால இந்த கன்னி ராசி எப்பயுமே ஒரு தனித்துவமான ராசியாக இருப்பாங்க. சோ கால்டு பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற விஷயத்தை எதிர்பார்க்கக்கூடிய உங்களுக்கு இந்த மே மந்த் ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறப்ப எடுத்தனே எஜுகேஷன் பார்ப்போம். எஜுகேஷனில் இந்த பிஹெச்டி வரைக்கும் நிறைய ஸ்காலர்ஸாக வரக்கூடிய அமைப்புகள் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப கன்னிராசிக்காரங்களுக்கு உண்டு. இந்த மாதிரி தீசிஸ் சப்மிஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், கைடு கிட்ட இருந்து இன்னும் அப்ரூவல் வராமல் இருக்குது, கைடு கிட்ட இருந்து இன்னும் கரெக்ஷன் வராமல் இருக்குது, இல்லைனா நான் வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு வந்து அப்ராட் ட்ரை பண்ணுறேன், இந்த மாதிரி சொல்லக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தீசிஸ்க்கான சினாப்சிஸ் வைப்பீங்க, அதுக்கப்புறம் வந்து பிஹெச்டிக்கான ப்ரீ வைவா போஸ்ட் வைவா எது இருந்தாலும் வந்துட்டு நீங்கள் வந்து அதெல்லாம் அந்த ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே வந்து பர்ஃபெக்டாக முடிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். கைடுக்குரிய சப்போர்ட்டும் கிடைக்கும். வெளிநாட்டில் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் கன்னிராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஸ்டடீஸ் இது நாள் வரைக்கும் என்னமே இல்லை, சும்மா கூட ஒரு டிகிரி போடலாமா, இன்னும் ஒரு எம்பிஏ போடலாமா, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வருவீங்க. பிஎட் சார்ந்த கல்வியல் துறைக்குள்ளே போகணும் அப்படிங்கிற எண்ணமும் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான எண்ணங்கள் அதிகமாக வரதுனால எஜுகேஷனில் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கெரியருக்கு வருவோம். எஜுகேஷன் நல்லா இருக்கு, கெரியர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறப்ப நிறைய ஒர்க் ப்ரெஷர் இருக்குங்க. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ஏண்டா வேலை பார்க்குறோம் அப்படின்னு நினச்சி தான் பார்க்குறீங்க. சில நேரங்களில் டாலரேட் பண்ணிட்டு வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குங்க. சேலரி வரணுமே அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ஸ்க்காக ரொம்ப டாலரேட் பண்ணிட்டு நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்குலாம் சுமூகமாக சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கோ வித் த ஃப்ளோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் தான் நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்க போகுது. இன்னொன்று, வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கான மதிப்பு மரியாதை அப்படிங்கிற விஷயங்கள் உயரப்போகுது. இதனால் வரைக்கும் சின்ன லெவலில் கூட அப்ரிசியேஷன்ஸ் இல்லை அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக அப்ரிசியேஷன்ஸ் அப்படிங்கிறது வரப்போகுது. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அடுத்த கட்டத்துக்கான ப்ரொமோஷன்ஸு, சேலரி ஹைக்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸ்டார்ட் அப்ஸ் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு மட்டும் கொஞ்சம் இன்னும் 2 மாதம் போகட்டும். மே மந்த் வந்து அதுக்கான சாதகமான பீரியட் கிடையாது, அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ரிலேஷன்ஷிப் அண்ட் ஃபேமிலி இது ரெண்டுமே நான் கம்பைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன் கம்பைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ காதல் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, ரகசியமானது காதல், மிக மிக ரகசியமானது காதல் அப்படின்னு சொல்லிட்டு இதனால் வரைக்கும் ரகசியமாக இருந்த காதல் எல்லாம் வீட்டில் சொல்கிறதுக்கான சரியான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் தான். இப்போல்லாம் எங்கே ரகசியமான காதல், சாஃப்ட் லான்ச் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கிறோம், கை கோர்த்து போகக்கூடிய ஃபோட்டோஸ்லாம் ஏற்கனவே இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கிறோம், வாட்ஸ்அப்பில் வச்சுருக்கிறோம். வாட்ஸ்அப்பில் சில நேரத்தில் நான் ஃபேமிலியை ஹைட் பண்ணிட்டு வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லுறவங்களாம் நீ ஃபேமிலிக்கு தெரிகிற மாதிரியே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா நான் இவங்கள தான் காதலிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலியோட நிறைய ட்ரிப்ஸ் போக போகிறீங்க. லைக் சம்மர் வெக்கேஷன்ஸு, ட்ரிப்ஸ், ஹாலிடே ட்ரிப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் நல்லது பொழுதுபோக்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. இப்போ எடுத்தோடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் நல்லா இருக்குது, கெரியர் நல்லா இருக்கு, ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலியில் அந்த ரிலேஷன்ஷிப்பை சொல்லி உத்தரவு வாங்கக்கூடிய அமைப்புகளும் நல்லா இருக்கு, எல்லாமே சூப்பராக இருக்கு. ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் நல்லா இருக்கு. எதில் மட்டும் கவனமாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கவனம் வந்துக்கோங்க. இந்த மாதிரி ட்ரிப்ஸ் எங்கேயாவது போகிறதா இருந்தீங்கன்னா அன்வான்டான ஜங்க்ஸை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஜங்க் ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை அவாய்ட் பண்ணிடுங்க. இதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே இன்னும் எக்ஸலண்ட்டாக இருக்க போகுது. உங்களுடைய டைஜஷன் மட்டும் ப்ராப்பராக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜென்சி கிட்ஸுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் இந்த மே மந்த் எக்ஸலண்ட்டாக இருக்க போகுது. வாழ்த்துக்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸோட மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்சிக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கும். உங்களுடைய சப்போர்ட் அதுக்கு கண்டிப்பாக தேவை. எப்படி நம்ம மற்ற வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த வீடியோஸையும் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு மற்ற ஏதாவது விஷயங்கள், பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்க்கணும், ஹேண்ட் ரிட்டனான ஹாரோஸ்கோப் பார்க்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் இருந்தாலும் சரி, வாஸ்து ரிலேட்டடான விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்து ப்ரெடிக்ஷன்ஸில் நிறைய பரிகாரங்கள் பண்ணணும் அப்படின்னா அதை பண்ண முடியாத சூழல்கள் இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான சர்வீசஸ்க்கெல்லாம் lifehoroscope.in அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய வெப்பேஜ்குள்ளே வாங்க. உங்களுக்கான எல்லா தெளிவான விஷயங்களும்
ஒரு ஜிபிஎஸ் ஃபார் த லைஃப் அப்படிங்கிறது நம்முடைய பேஜில் அவைலபிளாக இருக்கும். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரோட அடுத்து உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் இண்டோ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜர் பாலுவானந்த். நன்றி, வணக்கம்.